வெள்ளைத் தாமரையில் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனி செய்தான் கொட்டும் நல் யாழினை கொண்டிருப்பாள் என்று கலைமகளை கொண்டாடுகிறான் யுகக்கவிஞன் பாரதி. கலைமகளை, மலைமகளை, அலைமகளை கொண்டாடுவதன் மூலம் ஒவ்வொருவரும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்கள், ஒவ்வொருவரும் புதிதாய் பிறக்கிறார்கள், ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே புனருத்தாரணம் செய்து கொள்கிறார்கள். ஆகவே இருக்கிற ராத்திரியில் நவராத்திரி முக்கிய ராத்திரி, சிவராத்திரிக்கு இல்லாத முக்கியத்துவத்தை நவராத்திரிக்கு கொடுப்பது இந்த நாட்டின் வழக்கம். அந்த வகையில் விஜயதசமி விழாவை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றத்தை அரங்கேற்றுகின்ற வாய்ப்பை எளியவன் நான் பெற்றிருக்கின்றேன். என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு லாக்டவுன் வாழ்க்கையில் அதிகம் பாதிக்கப்பட்டது கணவனா மனைவியா என்ற தலைப்பை அணி செய்வதற்கு கணவனே என்ற தலைப்பில் என்னுடைய ஆசை தம்பி விஜய், என்னுடைய ஆரியர் தம்பி டேனியல், என் அன்பு தங்கை அஸ்வினி, மனைவியே என்ற தலைப்பில் என் ஆரியர் மகள் ஹாசினி, ஆரியர் தங்கை டோஷிலா, என் சிந்தைக்கும் செவிக்குமெரிய தம்பி டியூடி விக்கி ஆகியோர் கலந்து கொள்கிறார். லாக்டவுன் நினைத்தாலே நெஞ்சில் நிலநடுக்கம் வருகிறது. கொரோனா கோவிட்-19 என்கிற கொள்ளை நோய் உலகத்தை இன்னும் அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களை கசக்கி எறிந்துவிட்டு வருகிற காலத்திற்கு வாசனை மலர்களை தூவி வரவேற்க விஜயதசமி திருநாளில் நாம் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிறோம். இதிலே விவாதிக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான், இந்த லாக்டவுன் காலத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது கணவனா மனைவியா என்று சொல்லி 2 தலைப்பை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு 6 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் திரை நட்சத்திரங்கள். நாஞ்சில் சம்பத் என்கிற நடுவர் நான் மட்டும்தான் உரை நட்சத்திரம். அவர்கள் 6 பேரும் திரை நட்சத்திரம். இந்த 6 பேர் என்ன பேச போகிறார்கள்? லாக்டவுன் காலத்தில் பாதிக்கப்பட்டது கணவனா மனைவியா? கணவனும் பாதிக்கப்பட்டான், மனைவியும் பாதிக்கப்பட்டான். ஆனால் கணவனும் மனைவியும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை விட இந்த கொரோனா பெருந்தொற்றில் ஒரு பெரிய லாபம், வீட்டுக்கே வராத கணவன் வீட்டுக்கு வந்தான். இந்த பெரும் தொற்றால் நமக்கு கிடைத்த பெரிய லாபம், சமைக்கவே வராத மனைவி சமைத்து போட்டாள். இந்த பெருந்தொற்றில் நமக்கு கிடைத்த பெரிய லாபம், கூடியிருந்து குளிர்ந்து சாப்பிட்டோம். இதுவரைக்கும் கூடியிருந்து குளிர்ந்து சாப்பிட்டதில்லை. ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் சொல்வாள், சோறு போட்டு சோற்றிலே நெய்யை மூடி பிசைந்து சாப்பிடுகிற பொழுது அந்த நெய் முழங்கை வழிவார ஒழுக வேண்டும் என்றாள். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அந்த கூடி இருந்து சாப்பிடுகிற பொழுது என்ன ஆகி விடுகிறது? நெஞ்சம் குளிர்ந்து விடுகிறது. நாம் இப்பொழுது குளிர்ச்சியை தேடி என்னெல்லாமோ செய்கிறோம். அதற்காகவே ஒரு ஏசி என்று ஒரு பெட்டியை வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறோம். தேவையில்லாத பல பெட்டிகள் வீட்டில் இருக்கின்றன. வீடுகளிலே இதயங்கள் இல்லை, இப்பொழுது வீடுகளிலே இயந்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தான் வீட்டில் இயந்திரங்களை தாண்டி இதயங்கள் இயங்கியதை இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பார்த்தோம். கேட்லையும் லாபம் இருக்கு, இந்த கொரோனாவிலையும் லாபம் இருக்கு. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது யார்? கணவனா மனைவியா? மனைவிக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். மார்பில் இடம் கொடுத்தான் திருமால், இடது ஒரு பக்கத்தையே கொடுத்தான் சிவபெருமான். அதனால மனைவிக்கு தான் நவராத்திரி நாளில் முதல் இடம் கொடுக்கணும். லாக்டவுன் காலத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது மனைவியே என்ற அணிக்கு அணி சேர்க்க ஆணி பொன்னை நிகர்த்த மாணிக்க தமிழ் கொண்டு விக்காமல் பேசுகிற விக்கி வருகிறான். அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். பட்டிமன்ற உலகத்தின் சார்பட்டா பரம்பரையின் ரங்கன் வாத்தியாராக வீட்டிற்கும்
நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம். ஒரு பட்டா கிடைச்ச மாதிரி இருக்கு. ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். தலைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானவர்கள் யார்? கணவனா மனைவியா? நான் மனைவின்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் உண்மை பேசுறத என்னுடைய வாடிக்கையா கொண்டிருக்கேன். எனக்கு பொய் பேச தெரியாது. மனைவிக்காக பேசுகிற ஒரே கணவன் விக்கி தான். திருமணம் ஆயங்களுங்க இல்ல, எனக்கு நான் நேர்மையின் பால் நிக்கிறவன். ஏன்னா நீங்க முன்னாடி இந்த ஊரடங்கு சமயத்துல நீங்க யாருக்காவது நீங்க அழைப்பு கொடுத்தீங்கன்னா உடனே வரும், நீங்கள் நோயுடன் போராட வேண்டும், நோயாளியுடன் அல்ல அப்படின்னு வரும். ஆனா இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாத்தையும் கேளுங்களேன், வேற ஒண்ணு சொல்லுவாங்க, நோயை கூட பரவாயில்ல, நோயாளி கூட பரவாயில்ல, இந்த கணவன்மார்களோடு போராட முடியல, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆணா பார்க்கும்போது நீங்க கேட்கலாம், என்னடா ஒரு ஆண் வர்க்கத்துல பிறந்துகிட்டு இப்படி ஆண்களுக்கு எதிராகவே பேச வர்றீ அப்படின்னு. நான் தான் சொன்னேன், நான் நீதியின்பால் நிற்பவன். ஒரு கணவனாக இருந்தாலும் நாஞ்சில் சம்பத் ஐயாவும் நீதியின்பால் நிற்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்ல, ஆணாதிக்கத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தான் ஆண்கள், மற்றவர்கள் எல்லாம் பெண்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். சுவையா இருக்கும்ல? அது மட்டன் பிரியாணின்னா நல்லா பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கும். அதை நம்ம காசுல வாங்காம அடுத்தவன் காசுல வாங்கி சாப்பிட்டீங்களா, அது இன்னும் சுவையா இருக்கும். அதுவும் எங்க அண்ணன் விஜய் கையில வாங்கி சாப்பிடுங்களேன், அவர் வாங்கி கொடுத்து வாங்கி சாப்பிடுங்களேன். அவரை பத்தி சொல்லணும். உங்களை ரங்கன் வாத்தியார்னு சொல்லிட்டு அவரை சும்மா சொல்லக்கூடாதுல. எதிரணியின் டான்சிங் ரோஸ் அன்பிற்குரிய விஜய் அண்ணன் இருக்காரு. அவர்கிட்ட ஆனா நம்ம கேட்டோம்னா பிரியாணி வாங்கி தர மாட்டாரு. அட இல்லடா தம்பி, கையில காசு இல்லடா அப்படிடா இப்படின்னு. நான் உடனே என்ன தெரியுமா பண்ணுவேன், நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. நான் உடனே அவர்கிட்ட கேட்பேன், அண்ணே உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுனே, உன்ன மாதிரி நல்லவன் இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள கொரோனா கவுண்டே கம்மியானுச்சு. இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா அடுத்த எம்ஜிஆரே நீ தானே. யார் இவரு? அடுத்த எம்ஜிஆர். ஆனா இவரும் வெக்கமே இல்லாம சரின்னு ஜீ தமிழ் சர்வைவாவுக்குள்ள நீ இருக்க வேண்டியவன யாராடா இருக்கணும்? பெசன் நகர் ரவியா இருக்கணுமா, இல்ல இதுக்கு நம்ம நந்தாவா இருக்கணுமா, இல்ல அர்ஜுனுக்கு பதிலே நீ தானே அதை தொகுத்து வழங்கணும். இப்படிலாம் நம்ம பேசணும்னா உடனே கேட்பாரு, என்னடா பிரியாணி சாப்பிடுவோமா, மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, அந்த இடத்துக்கு தான் வருவார். இப்ப எப்படியாவது ஒருத்தனை போட்டு புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம்னா எதுக்கு? அவன் தலையில மிளகா அரைக்க போறோம்னு அர்த்தம். இப்படி 2000-3000 ஆண்டுகளாக பெண்களை புகழ்ந்து புகழ்ந்து தாய்மை என்ற அந்த ஒரு சொல்ல பயன்படுத்தி பெண்கள் மாறி முடியுமா, பெண்கள் மாறி புனிதமான்கள் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றது எதுக்காக? அவங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்காக. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. தாய்மைங்கிற இதை வச்சு இதை தியாகம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்ட வச்சு எந்த அளவுக்கு பெண்களை நம்ம ஒடுக்கி இருக்கோம், பெண்களை நம்ம அடுப்பங்கரைக்குள்ளே அடைச்சிருக்கோம், இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, எங்க அக்கா டொஷிலா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க. அவங்க 4வது பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா. அவங்க பையனுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இவங்க தான் எழுதுனாங்க, 4வது பாஸ் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள இன்னைக்கு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது எல்லாருமே தாய்மார்கள் தான். அம்மாக்கள் மட்டும் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாம்னாலே நம்ம பையனுக்கு அலண்டடிச்சு ஓடிடுவாங்க. எனக்கு திடீர்னு சில நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வரும் நடுவர் அவர்களே. அடுத்த நாள் காலையில பிசிக்ஸ் பரீட்சை. பிசிக்ஸ் வாத்தியார் கையில கம்போட நிக்கிறாரு. நான் பிசிக்ஸ் பரீட்சைக்கு படிக்கல. ஐயோ எந்திரிச்சா என்ன ஆகுமோ, பரீட்சை பேப்பர் எழுதாம கொடுத்தோம்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? படக்குன்னு எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம ஸ்கூல் எல்லாம் முடிச்சிட்டோம், காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம், மறுபடியும் பிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போறது கிடையாது அப்படின்ற ஒரு பயம் வரும். அதுதான் இந்த எக்ஸாம்ங்கிறது. நான் படிக்கிற காலத்துல பிசிக்ஸ் வாத்தியார் செத்தது மாதிரி எல்லாம் கனவு. இங்க பிசிக்ஸ் இந்த எக்ஸாம்ங்கிறத பார்த்தோம்னா அவ்வளவு பயம் வரும். ஆனா எங்க அக்காவை பாருங்க, பட்டிமன்றத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிள்ளைக்கு எக்ஸாமுக்கும் நைட்டு கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கிறதுக்கு எங்க அக்கா ஒரு பெரிய சான்று. நீ சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தை நல்லா படிக்கும், நீ வளர்த்தாதான் புள்ளையா வளரும், இல்லைன்னா புளியங்காவா வளர போதா? கிடையாது. அப்ப இந்த ஆன்லைன் கல்வியை பெண்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படித்தானே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கல்வியை பெண்லைன் கல்வின்னு மாத்திடுவோமே. இந்த லாக்டவுன்ல 1000 தப்பான விஷயங்கள் நடந்துச்சு, 1000 கொடுமையான விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நடந்துச்சு? இவங்க வேலைக்கு போய் என்ன பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் இருந்தாங்கல்ல, எங்க அண்ணன் எல்லாம் முன்னாடி போகும், 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகும். வந்த உடனே அப்படியே டயர்டா, இந்தாமா எங்க அண்ணியை பார்த்துட்டு, இந்தாமா போய் காஃபி எடுத்துட்டு வா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு அப்படி சோஃபால உட்காரும். சரிங்களா? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி வீட்டில் இருக்கும்போது தான் தெரிஞ்சு காலையில 10 மணிக்கு என்ன வேலை பார்க்குறாங்க. நானும் பார்த்தேன். லேப்டாப்பை ஓப்பன் பண்றாங்க, யூடியூப் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி வரைக்கும் யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டயர்ட் ஆயிடுறாங்க, லஞ்சுக்கு போயிடுறாங்க. திருப்பி 2 மணிக்கு வந்து ஃபேஸ்புக் போயிடுறாங்க, ஏன்னா யூடியூப் போர் அடிச்சிருச்சு. ஃபேஸ்புக் போறாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போறாங்க, மறுபடியும் அதே மாதிரி மூடி வச்சுட்டு எப்பா ஒரே டயர்டாகிட்டே இதைத்தான் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தியா? அந்த ரியாக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு மறந்து ஞாபகம். இதுக்கும் சம்பளம் கொடுக்குறானே. ஆமா, நாளா மேனேஜர் வந்தா 3 மாசத்துல துரத்தி விட்டுருப்பேன் இவங்க எல்லாம்.
அந்த மாதிரி இங்க சிக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி திடீர்னு இங்க பாத்தீங்கன்னா இங்க சமையல் அறையிலேயே இருந்து அந்த அக்னிக்குள்ள இருந்து வெந்து தணிந்தவர்கள் தான் நம்மளுடைய பெண்கள். அதை நம்ம மறுக்கவே முடியாது. நல்லா கவனிச்சீங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த ஊரடங்குக்கு முன்னாடி பெண்கள் ஒரு குழம்பு வைப்பாங்க. எங்க அம்மாலாம் காலையில இட்லிக்கு வச்சுப்போம், அதையே கட்டி மத்தியானம் கொடுத்து விட்டுருவாங்க. நைட்டு அதையே வச்சு தோசை சாப்பிடுவோம். மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையிலையும் கொடுத்துருவாங்க. சிக்கனம் தானே எதுக்கு அடுத்தாலும் அது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, 11 மணிக்கு அம்மா கட்லெட் கிடைக்குமா, கட்லெட் இல்லை அப்போ பருப்பு வடையா போட்டுருங்க, தப்பு கிடையாது, டீயா காஃபியா அப்படின்பாங்க. டீ எடுத்துட்டு வந்தோம்னா காஃபி கேட்பாங்க, காஃபி எடுத்துட்டு வந்தா டீ கேட்பாங்க. சரி ரெண்டையுமே ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சுட்டாங்கன்னா கிரீன் டீ இல்ல லெமன் டீ கிடைக்குமா, அதையும் வாங்கி வச்சாச்சு. ஒரு டிப்பு மாதிரி வாங்கி வச்சாச்சு, வெண்ணி தண்ணியில போட்டு தர்ற மாதிரி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு எதை கேட்டாலும் கொடுத்துலாம்னு நினைக்கும் போது ஹைபிஸ்கஸ் டீ இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்னா அது பேர் செம்பருத்தி பூனே தெரியாத மடையன்கள்லாம் இன்னைக்கு ஹைபிஸ்கஸ் டீ இருந்தா தான் குடிப்பேன் நிக்கிறத பார்க்கும்போது தான் அவர்களை வயிறு எரியுது. எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படியே போறாங்க. 1 மணிக்கு சாப்பாடு, 3:30 மணிக்கு ஸ்நாக்ஸ், சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த ஊரடங்குல அப்படியே மேகங்கள்லாம் வந்து அப்படியே காரிருள் சூழ்ந்துச்சுன்னா இளையராஜா சாங் கேட்கலாம்னு இருக்கேன், மழை வரப்போது, சூடா போண்டா கிடைக்குமா. இதை சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு வேற இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டு படுத்துங்கிறாங்க. எப்படி முடியுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள்ல 10 மணி நேரம் பெண்களை கிட்டத்தட்ட அடுப்படையில் நம்ம சிறையா வச்சிருந்தோம்னா அதுதான் இந்த ஊரடங்கில் அவர்களுக்கு நாம கொடுத்த பரிசு. இதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. நடுவர் அவர்களே, ஐநா சபையில ஜினத் அஸ்கோனா அப்படின்ற ஒரு ஆய்வாளர் ஒரு ஆய்வு நடத்துறாரு. அந்த ஆய்வினுடைய முடிவுல என்ன சொல்றாருன்னா, கடந்த 22 ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருந்தோம். வறுமையானது குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வேலை இல்லா திண்டாட்டம்ன்றது குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கொரோனா காலகட்டத்தில் மீண்டும் அது எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு, அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. நீங்க உடனே வரலாம், ஆண்களும் பெண்கள் 2 பேருக்கும் தானே வேலை இழப்பு வருது, 2 பேருக்கும் தானே வறுமை அப்படின்னு நீங்க கேட்கலாம். உடனே அடுத்த வரியில் அவர் சொல்றாரு, இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டவர் பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தில் அதிகமான அளவுல வேலை இழப்புன்றது இருக்குதுன்னு உலக அளவுல சொல்றாங்க. இந்திய அளவுல பார்க்கும்போது கடந்த 15 ஆண்டுகளாகவே இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான வேலை இழப்பு அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இங்க சமூகத்தில் பார்த்தோம்னா ஒரு தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2000ஆவது ஆண்டு 25 விழுக்காடு இருந்த பெண்களுடைய பங்கு 2019 20 விழுக்காடாக குறைஞ்சிருக்குது. எதுக்கு முன்னாடி? கொரோனாவுக்கு முன்னாடி. அப்ப கொரோனா சமயத்துல என்னன்னு பார்க்கும்போது 5 பேரை வேலையை விட்டு அனுப்புறாங்கன்னா அது 3 பேர் பெண்களா இருக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. நாங்க ஒன்னும் வேற விஷயங்களை வச்சு சொல்லல, நாங்க வாட்ஸ்அப்ல தகவல்களை வச்சு சொல்லல. இது எல்லாமே ஆய்வுகள், இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வச்சுதான் நான் இங்க பேசுறேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க மன அழுத்தமா இருக்குது, 4 சவத்துக்குள்ள இருக்கிறது, எங்கனால ஒரு 4 மாசம் இருக்க முடியலன்னு. காலமாக 2000 ஆண்டுகளாக பெண்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த 4 சவத்துக்குள்ளேயே வளர்ந்து செத்து போறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த சமூகத்தில் இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லலாம், இல்லையே பெண்கள்லாம் இப்ப வர்றாங்க, வேலைக்கு வர்றாங்களே, நாங்க பாக்குறோமே. இந்தியால நீங்க பார்க்கக்கூடிய IPL மேட்சும் ஐடி செக்டாரும் கவர்மெண்ட் ஜாபும் மட்டும் இந்தியா கிடையாது. இது வெறும் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு சங்கதி தான். இது மக்கள் தொகையாக பார்க்கும்போது 20 விழுக்காடு தான். 80 விழுக்காடு கிட்ட நீங்க பார்க்காத ஒரு இந்தியா இருக்குது. அந்த இந்தியா எந்த நிலைமையில இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புல இருந்து ஊரடங்கு முடியட்டும், ஊரடங்கு முடிந்து புதிய உலகம் பிறக்கட்டும், அந்த புதிய உலகமானது பெண்களுக்கானதாக அமையட்டும். நன்றி, வணக்கம். எடுத்த எடுப்பிலேயே எவரெஸ்டில் எட்டியிருக்கிறான் தம்பி டியூட் விக்கி. வேலை இழந்தவர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றான். விக்கிக்கு சொல்லுகிறேன், நிலைமை தலைகீழாக மாறி வருகிறது. கிருஷ்ணகிரியில் இருசக்கர வாகன தொழிற்சாலை ஒன்று உதயமாக போகிறது. பெண்கள் மட்டுமே வேலை பார்க்க 10,000 பெண்களை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்கிற செய்தி இப்போது வந்திருக்கிறது. ஆகவே காலம் எல்லா விலங்குகளையும் உடைக்கும், காலம் எல்லா வேதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். ஆனால் பெண்கள் தான் என்று சொன்னால் பெண்கள் அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறது. இல்லை, கணவனே இந்த லாக்டவுன் காலத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டான் என்று பேசுவதற்கு அஸ்வினி வருகிறாள். அன்னை தமிழாம் அருந்தமிழை அனைவரும் விரும்பும் தமிழாக்கி, தமிழர் அனைவரையும் ஒரே நிறையாக்கி, புதுமைகள் படைத்திட புது உலகம் பிறந்திட உங்கள் முன்னால் நான் கோ அஸ்வினி. இவ்வளவுதான் தமிழே. இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட அவளை எதிர்பார்க்க முடியாது.
அதாவது இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து வீரவசமா நிறைய விஷயங்கள் பேசினாரு, பெண் விடுதலைக்காக பேசினாரு. 2000 வருஷமா வந்து அவங்க லாக்டவுன்ல இருந்தாங்க, அவங்களுக்குலாம் யாரு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஞாபகத்திலே பேசிட்டீங்க. தலைப்பை நீங்க இன்னும் வந்து சிறப்பா புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாக்டவுன் வாழ்க்கையில் அதிகம் பாதிக்கப்பட்டது கணவனா மனைவியான்றதுதான் டாபிக். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷமா வந்து அவங்க நம்மள வந்து அவங்க லாக்டவுன்ல இருந்தாங்க அப்படிலாம் சொன்னாலும், இந்த லாக்டவுன் போட்ட 6 மாசத்துல இல்லத்தரசிகளா தான் இருந்தாங்க. அந்த ஆண்மகன்கள் தான் வந்து ஆண்டிகளா மாறினாங்க. அது யாராலையுமே வந்து மறுக்க முடியாத உண்மைதான். அதை தான் நானும் வந்து பதிவு பண்ணும் அப்படின்றது வந்திருக்கேன். ஸோ இந்த லாக்டவுன் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கணவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது ஒரு இலக்கிய வரலாறு மாதிரி, இல்லை ஒரு வரலாற்று இயல்பு மாதிரி அதை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். லாக்டவுனுக்கு முன், லாக்டவுனுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி மாசா கெத்தா ஓஹோன்னு இருந்த கணவன்மார்கள் எப்படி லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சோக கதையை கேளு தாய் குலமேன்னு மாறினாங்க அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன்மார்களுடைய பதட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த மும்பை அணி இருக்காங்க இல்லையா, இந்த T20 லீக் மேட்ச் எல்லாம் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கலன்னு வச்சுக்கோங்க. பட் இந்தியாவில் வந்து அவங்க சென்னை அணியை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சேப்பாக் ஸ்டேடியம்க்கு வரும்போது ஒரு பயம், பதட்டம், ஒரு பயங்கரமான கலக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வருவாங்க. அந்த கலக்கம் ஆண்கள்மார்களுக்கு இருந்தது, கணவன்மார்களுக்கு இருந்தது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, வீடு அப்படின்றது வந்து மனைவிகளுடைய ஹோம் கிரவுண்ட். அவங்க என்ன முடிவு பண்றாங்க, அவங்க என்ன சமைக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. என்னைக்கு வந்து கணவன் சொன்னதை அவங்க கேட்டிருக்காங்க? கணவனே அங்க வந்து ஒரு விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி தான் வருவாரு, சம்பாதிப்பாரு, ஏமா இதம்மா காசுமா அப்படின்னு கொடுப்பாரு, போவார், அவ்வளவுதான். சரி, இந்த லாக்டவுன்ல என்னெல்லாம் அவங்களுக்கு அவலங்கள் நடந்ததுன்றத ஒன்னொன்னா பார்ப்போம். முதல் விஷயம், இந்த லாக்டவுன் போட்டோன்னே நம்ம அரசாங்கம் சொன்னாங்க, அத்தியாவசியம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளியில போலாம், தேவையான காய்கறிகள், பொருட்கள், அத்தியாவசியங்களை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் உங்க வீட்டுல இருக்கிற மனைவிமார்களை வெளில அமிச்சுங்க? அதுக்கு அதாவது கணவன்மார்கள் தான் உங்களுக்கு பலி. இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்குன்னு கணவன்மார்களுக்கு மட்டும் அந்த பிபி கிட்ட போட்டு விட்டு, கையில சானிடைசரை போட்டு விட்டு, மாஸ்கை போட்டு விட்டு அவங்க வந்து வெளி உலகத்தை, அதாவது கோவிட்லாம் வந்து உங்களுக்கு என்னங்க ஆக போகுது, ஒன்றும் ஆகாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கணவன்மார்களை அங்க வந்து நம்ம பரீட்சைப்படுத்தணும். அந்த பரீட்சைக்கு அனுப்பிச்சோம். அதே மாதிரி அவங்க வெளியில வரும்பொழுது வெளியிலேயே நில்லு, அங்கேயே கூலி, அங்கேயே எல்லாத்தையும் பண்ணு, ஆனா அந்த காய்கறி மட்டும் வாங்கி நம்ம உள்ள வச்சுக்கிட்டோம். இதுதான் ஒரு கணவனுடைய ஆக்சுவல் ஃபேஸ் இந்த லாக்டவுன்ல. அதை தொடர்ந்து அடுத்ததா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து குக்கிங் அட்ராசிட்டி. நாங்க கேட்கலங்க, நீங்க வந்து எத்தனை சாம்பார் பண்ணுங்க, எத்தனை வகையான சாம்பார் பண்ணுங்கன்னு சத்தியமா எந்த வீட்லயும் எந்த ஆண்மகனும், அது எந்த கணவன்மாரும் வாய் திறந்து கேட்கல. 3 வேளை சாப்பாடு போடுமா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து எங்க ஆஃபீஸ்ல ஒரு கலிக்கு கல்யாணம் ஆச்சு. கால் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு, சண்டே அது, சரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன், தோசை சாப்பிட்ருக்கேன். சரி தோசைக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், தக்காளி சட்னியா, சாம்பாரா, பூண்டு சட்னியா, வெங்காய சட்னியா, கார சட்னியா. நானும்ப்பா லாக்டவுன்ல உங்க வைஃப் உங்களை செமையா கவனிக்கிறாங்க போல இருக்கே, சண்டே ஒரு தோசைக்கு இத்தனை வகையான சட்னி வச்சு சாப்பிட்றீங்களே. அப்போதான் அவர் சொன்னார், அப்படிலாம் நீ நினைச்சுக்காத, மண்டே மீந்தது, டியூஸ்டே மீந்தது, வெனஸ்டே மீந்தது, தேர்ஸ்டே மீந்தது, சாட்டர்டே மீந்தது, எல்லாத்தையும் கூப்பிட்டு சண்டே எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எங்க வீட்டில் வந்து இந்த பெருச்சாலி பண்ற வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இவர் நிலைமை தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் இன்னொரு புதுசா கல்யாணம் ஆன கப்பல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணிட்டு கேட்கிறேன், என்ன நடக்குது உங்க வீட்டில், என்ன நடக்குது அப்படின்னா, அவரும் இதே மாதிரி ஐட்டம்ஸ் அடுக்கிறாரு. எங்க வீட்டில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், எல்லாமே வந்து மீந்தது தானே அப்படின்னா, இல்லப்பா என்னால எதுவுமே சாப்பிட முடியலப்பா, டல்கோனா காஃபில இருந்து ஏதோ அக்கா மொக்கா கொக்கா மொக்கான்னு புதுசா யூடியூப்பை பார்த்து சமைக்கிறாங்க, அதுக்கு சோதனை எலி நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாக்டவுன்ல மனைவிகள் பண்ண குக்கிங் அட்ராசிட்டிக்கு ஒன்று மீந்ததை சாப்பிட்ற பெருச்சாலி ஆண்கள் இருந்திருக்கிறாங்க, கணவன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. இல்ல அப்படின்னா அவங்க சமையல் அறையில சோதனை செஞ்சதை பார்த்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கான சோதனை எலியா இருந்திருக்காங்க. இவ்வளோ விஷயத்தை தாண்டி அடுத்ததா வந்து ஒன்று பார்ப்போம். இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல வந்து வீட்டு வேலை செய்யறவங்களாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே கணவர்களுக்குலாம் ஹாப்பி, 5000 ரூபா மாசம் வந்து நம்ம மிச்சம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து ஹவுஸ் ஹெல்ப் வராத டைம்ல அந்த வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா, மனசை தொட்டு சொல்லுங்க விஜய், நான் உங்க வீட்டில் யார் அந்த வேலையெல்லாம் பார்த்தா? பாத்திரம் தேய்ச்சது, குப்பை வாரி போட்டது, குழந்தைய படிக்க வச்சது. குழந்தைய படிக்க வச்சது வந்து ஓகே, ஃபுல் ஃப்ரீடம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு லேப்டாப் இல்லை அப்படின்னா கூட அந்த லேப்டாப்பை இஎம்ஐயில் போட்டு வாங்கி கொடுத்த கணவன்மார்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா சுமையையும் நான் சுமந்துக்கிறேன், நீ வந்து கொஞ்சம் வீட்டை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எந்த வழியுமே காட்டாமல் இந்த லாக்டவுன்லையும் நான் வந்து இந்த குடும்பத்தை நடத்துவேன் அப்படின்னு இருந்தவங்க தான் இந்த குடும்ப தலைவர்கள். ஸோ அதை வந்து எதிரணி பேசும்போது அது எப்படி குறிப்பிடாமல் போனாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த லாக்டவுனில் மனைவிமார்களுக்கு அவ்வளோவா எதுவுமே மாறல, அவங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஏரியாலே தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஆண்மார்கள் எப்படி மாறினாங்க?
குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு பாட சொன்னாங்க, மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவங்களை எடுத்து கொண்டு போய் நீங்க ஒரு இடத்துல போட்டு அங்கேயும் நீ சிரிச்சுட்டே இரு, புன்னகையோட இரு, நீ வந்து கத்தாதீங்க, எதுக்கு திட்டுறீங்க, பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் போகுது அப்படின்னு அப்பாக்களை அதட்டின அம்மாக்கள் தான் இருந்தாங்களே தவிர அம்மாவுடைய மரியாதையை எந்த இடத்துலையும் எந்த அப்பாவும் குறைக்கல. அண்ட் இவ்வளத்தையும் தாண்டி அவங்களுக்கு கிடைச்ச பேர் என்ன, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க வீட்டில், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, என்ன பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்றது தான். ஆல் தட் பீயிங் செட், கடைசியாக நான் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலோட சில வரிகள் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். இதயத்தில் இடி, கண்களில் மழை, ஆனால் உதட்டிலோ சிரிப்புடன் உலாவிக் கொண்டிருக்கும் அந்த உத்தம ஆண்களை கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து ஏளனம் செய்யாமல் இருங்கள். இந்த லாக்டவுன்ல குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தங்களது உடைமைகளை, உயிரை, வேலையை இழந்தாலும் தன்னம்பிக்கையுடன் பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஆண்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். கண்டிப்பா இந்த லாக்டவுன் வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்மகன்கள். அற்புதம். அஸ்வினி கணவர்களுக்காக இவ்வளவு போராடி இருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க இந்த விஜயதசமி நாளில் வாழ்த்துகிறேன். அடுத்து அதிகம் லாக்டவுன் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டது மனைவிதான் என்று சாதிக்க ஹாசினி வருகிறாள். அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் மேடை, பட்டிமன்ற மேடை, என்னுடைய முதல் பேச்சு. அந்த மேடையில் வந்து முதல்ல என் தமிழ் கடவுள் தலைவன் என் முருகனுக்கு நன்றி சொல்லி, என் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி, எனக்கு அவருடைய தமிழ் மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாஞ்சில் சம்பத்தையா அவர்களை வந்து நான் மீட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். உண்மைதான். இவ்வளோ நிறுத்தி நிதானமாக அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதை கேட்குறதுக்கு. உங்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய முதல் பேச்சை நாங்கள் இங்கே துவங்குறேன். அவ்வளோ வந்து பெருசாக என்னால் வந்து அவங்க பேசின அந்த முத்தமிழை வந்து என்னால் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அஸ்வினி சொன்னாங்க, என்னங்க ஒன்றுமே புரியலைங்க எனக்கு, எல்லாரும் ஆண்டியாக போயிட்டாங்க கணவனுங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்களெல்லாம் எங்கள் கிச்சனுக்குள்ளே விட்டதுனால தாங்க இருந்த கடுகு டப்பாக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த இருந்த காசு எல்லாத்தையுமே வந்து அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரே செகண்ட். ஆண்டியாக போனது நம்ம தான், அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அஸ்வினி. ஆனால் வந்து கல்யாணம் ஆகலை இல்லையா, அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அஸ்வினி, என்னன்னா நீங்கள் சொன்னீர்கள், உங்கள் பாஷைக்கே வரேன், நீங்கள் சொன்னீர்கள் யார் வந்து வீட்டில இருந்து போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்கு இறக்கி விட்டது வந்து ஆம்பளைங்களை தானே, கணவர்களை தானே நாங்கள்லாம் இறக்கி விட்டோம், அவங்க வந்து அவங்களுடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு தானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கிடையவே கிடையாது. அவன் போய் இறக்கிட்டு தான் வந்தான். அது வேற மாதிரி. ஆனா இவங்க பண்ற வேலையிலேயே இவங்க குத்தி காட்டுறது என்னன்னா, மனைவிகளை பா 2 பொம்பளைங்க சேர்ந்தா பெரிய புறணி பேசுவாளுங்க. சத்தியமா கிடையாது. வீட்டுக்கு போய் காய்கறி வாங்குறதுக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? வாட்டர் கேன் போடுறவங்க கிட்ட போய் உட்காந்து காசிப் பேசுவானுங்க. சார் என்ன சார் தெரியுமா, போன வாரம் தான் சார் அங்கே போயிட்டு வந்தேன் சார், கேன் போட்டு வந்தேன், அடுத்த நாளே போட்டானுங்க சார் கொரோனான்ட்டு, பயந்துச்சு சார் எனக்கு. அப்புறம் எடுத்து பார்த்தேன் நெகட்டிவ். அப்புறம்டா தெரியுமா சார், தெரு முக்கிலெல்லாம் போயிடாதீங்க சார், நீங்கள் கொரோனா இல்லாதவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றின்னு போய் சத்துணவு கூடத்தில் போய் ட்ரிப்பு போட்டு வச்சிடறானுங்க 15 நாள், அது கமிஷன் வேறு வெட்டுறாங்க சார். இது ஒன்று. ஆல்ரெடி நம்மெல்லாம் பயந்து பதறி போய் வெளியில் போனவர் எதையாவது கொண்டு வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்குது நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினச்சா, இவனுங்க இந்த சொன்ன புறணியெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று நடக்கும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறாம்பாங்க, உங்கள் அம்மா சீரியல்லே முழுகியிருக்கா அப்படிம்பாங்க. உண்மையாக அந்த லாக்டவுனில் நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு மொபைல் ஃபோனு, அந்த பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், 2 நியூஸ் தான் போகும். திடீர்னு அங்கேருந்து என்ன இவர் ஃபோனையும் பார்க்குறாரு டிவியும் பார்க்குறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்னு. அது வேற சேனல், இது வேற சேனல். எதுக்கு? இல்லை அதில் கவுண்ட் அவன் கரெக்டாக கொடுத்துருக்கானான்னு தெரியல, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கவுண்ட் இந்த கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த பீதியை கிளப்புவாங்க. இது மட்டும் கிடையாது, அவன் ஏற்கனவே 2 சேனல் மெயின்டைன் பண்ணவன் தான். இதுக்கு அடுத்ததா 5000 ரூபா மிச்சம் படுத்துறாங்கன்னு வர சொன்னீங்க அஸ்வினி. பாடா, வேலைக்காரமா வந்து வீட்டுக்கு வரல, அதனால 5000 ரூபா நான் மிச்சம் படுத்துறேன். அந்த 5000 ரூபா போற மாதிரி போய் இவங்க தீனி திங்கிறதுலே போயிருதே, அப்புறம் எங்கதான் நாங்க சீக்கிரமா குடும்பம் நடத்துறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நடுவில் கணவனை டேமேஜ் பண்றதுக்குள்ளேயே கவனம் செலுத்துறீங்க, மனைவி படுகிற கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிச்சயமா இப்ப சொல்றேன், எந்த நாளுமே ஓய்வு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னா அது மனைவிகளுக்கு மட்டும்தான். ஏன்னா வாரத்துல சண்டே கிடையாது,
எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு இப்போ விஜயதசமிக்கு கூட இதுக்கு முன்னாடி வந்து இந்த 9 நாட்கள் வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்க வச்சு கொடுக்க வேண்டியது ஒரு மனைவியினுடைய ஒரு கடமை. அந்த ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுறது தான். இது ஆம்பளைங்க செஞ்சிட முடியுமா? முடியாது. அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க மனைவிமார்கள் தான் நிச்சயமாக. நான் இந்த நேரத்தில் வந்து வடிவேல் சார் அவருடைய காமெடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு படத்தில் அவர் சொல்வார், டார்லிங் டெலெக்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்திருக்கோம், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களேன் அப்படின்வாங்க. அவர் இதுக்கு நீங்கள் சிரிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ நல்லா சமைச்சு அன்போடும் பாசத்தோடும் கொடுத்தாலுமே ஒரு வாய் ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கா, இருக்கு பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், எங்க நீ வந்து பண்ணிப்பாரு, வாயிலே வைக்க முடியாது. என்னைக்கு நீங்கள் வந்து ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு கணவன்மார்கள் சமைச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். வாய்ப்பே கிடையாது. கரெக்டு தானே விஜய்? நீ அதை பண்ணியிருக்க தானே? நீ அதுக்கப்புறமா நீ பேசு. ஸோ இது மாதிரி நிறைய எல்லா நாளுமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் மனைவிக்கு கொடுக்கப்பட்டது ஜென்ரலாகவே இருக்கிற ஒரு இடம் தான் கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே எத்தனை தியாகங்கள் இருக்குன்றது யாருக்கும் தெரியல. எதுக்காக அந்த வலியும் பொறுத்து கொள்கிறாள் ஒரு மனைவி அப்படின்னா, நம்ம குடும்பம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது, சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே ஒன்றிணைக்கணுன்றது அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அவளுக்கு இருக்கு. அதை அவள் வலியால் செய்யவில்லை, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லவ்வோட தான் அவள் பண்ணுறான். இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதாவது என்னைக்குமே இன்னைக்கு சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்பா இல்லாமல் குழந்தைய வளர்க்குறது, அம்மா இல்லாமல் குழந்தைய வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி கோவிட்னால எத்தனையோ குழந்தைகள் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாமையும் இருக்குது. அது ரொம்ப வேதனை தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடுவர் அவர்களே, என்னைக்கு இருந்தாலும் ஒரு அப்பா வீட்டில் இல்லைன்னா அந்த ஒரு வெற்றிடத்தை ஒரு அம்மா கண்டிப்பாக வந்து சரி செய்ய முடியும் அந்த குழந்தைக்கு. ஆனால் ஒரு அம்மா இல்லைன்னா, மனைவி அந்த இடத்துல இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வெற்றிடத்தை ஒரு ஆண்மகனால் என்றைக்குமே வந்து அதை நிரப்பவே முடியாது. ராஜகிரண் சார் சொன்ன மாதிரி தான், புள்ள போனால் சொல்லு போச்சு, மனைவி போனால் சகலமும் போச்சுன்றது தான். மனைவி இல்லாமல் அவளுடைய எந்த ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டும் சரி, எந்த நேரத்துலையுமே ஒரு ரெஸ்ட்டே கொடுக்காம அவ்வளோ தூரம் அதை வந்து மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இல்லாமல் கணவன்மார்கள் அத்தனை பேரையுமே வந்து ரொம்ப 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 அவங்கவுங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த லாக்டவுனையும் கடந்து போக வச்சது கண்டிப்பாக வந்து மனைவிகள் தான். வாய்ப்பளித்த ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் நன்றி. ஒரு உள்ளத்தை தொடுகிற மாதிரி அவர்கள் ஹாசினி பேசினாங்க. ஒரு கணவன் இல்லாவிட்டால் மனைவி அதை இட்டு நிரப்ப முடியும். ஆனால் மனைவி இழந்து விட்டால் அதை இட்டு நிரப்ப யாராலும் முடியாதுன்னு சொன்னது எல்லோருடைய உள்ளத்தையும் தொட்டிருக்கிறது. ஒரு பழைய பாட்டே உண்டு, ஒரு தந்தை போய்விட்டார் என்றால் கல்வி போய்விடும் குழந்தைக்கு, தாய் போய்விட்டாள் என்றால் அறுசுவை உணவு போய்விடும், உடன் பிறந்தவன் போய்விட்டான் என்றால் தோள் வலி போய்விடும், மனைவி போய்விட்டாள் என்றால் பொற்றாலி போய்விட்டால் எல்லாம் போய்விடும் என்று ஒரு பழைய பாட்டு. அதை ரொம்ப அழகா சொன்ன ஹாசினிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் நிகழ்ச்சியிலேயே முத்திரை பதித்திருக்கிறீர்கள். அடுத்து கணவன் அணியில் பேசுவதற்கு தம்பி டேனியல் வருகிறார். அலை கடல் என திரண்டு இருக்கும் சான்றோ பெருமக்களே, அப்படிதான் சொல்லணும். இந்த அவையின் தலைவர் அவர்களே, சேர் காலியாக கடகன்னு உட்காந்துற எதிரணி அவர்களே, வெற்றி வாகையை பாக்கெட்டில் வச்சுன்னு உட்காந்துருக்கும் எங்க அணி அவர்களுக்கும் இந்த இனிய பொன்னாளில் ஒரு வணக்கத்தை தெரிவிப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லாக்டவுனில் யார் செம்மையாக டார்ச்சர் ஆகுதுன்னா, உண்மையில கணவனா மனைவியா? என் மூஞ்ச பதில் தெரியலையா? பசங்க நாங்கள் தான், கணவன் நாங்கள் தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க. லாக்டவுன் டைமில் எல்லாருடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சு. ஆனால் என் வாழ்க்கை என்னவா மாறி போச்சு தெரியுமா? முறவாசல் செய்கிறது 3 நைட் டின்னர் வரைக்கும் நான் தான் எங்கள் வீட்டில் ஆகி போட்டுங்க. அது ஒரு பாராட்டே கிடைக்காது. எதுக்கத்தாலும் சண்டை போட்டுனே பாசறேன் என் பொண்டாட்டி. எதுக்கத்தாலும் சண்டை என் கூட சண்டை போட்டு போர் வச்சுன்னு ஒரு நாள் ஜூம் காலில் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாப்புரு, அவரு வச்சு சண்டை போடுறேன் என் பொண்டாட்டி. என்ன நீங்கள் சொல்லி வளர்க்க மாட்டீங்களான்னு, அவரும் என்னை பெற்று வளர்த்துற மாதிரி சொல்லி வளர்க்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க பொண்டாட்டியை விட்டு மேட்டரை சார்ட் அவுட் பண்ணிட்டாப்புல, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை யார் உருவாக்கு? எல்லாருக்கும் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிடைக்காது. நன்றி ஐயா.
என் வாழ்க்கை வந்து என்னுடைய வாழ்க்கை பாருங்க பொதுமக்களே, இந்த விளக்கு தேய்ச்சி இந்த லாக்டவுன் டைம்ல விளக்கு தேய்ச்சி வந்த பூத மாதிரி ஆகி போச்சு. என் பொண்டாட்டி எதை கேட்டாலும் இது எத்தணுமா அது எத்தணுமா எதனா எத்தணுமாலாம் சொல்லி எனக்கு கண்டிஷன் போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டா. எனக்கு பாருங்க இந்த செகண்ட் வரைக்கும் என் மொமெண்ட்லாம் அப்படி கைகாலம் நடுங்கி போயிட்டு என் பொண்டாட்டி பற்றி நினச்சினா. லாக்டவுன் டைம்ல நம்ம நிம்மதியாக வீட்டில் டிவி பார்க்கலான்னா ஒன்றுமே விடாது. வீட்டில் எந்த வேலையும் செய்ய விட மாட்டா சார். நிம்மதியாக டிவி பார்க்க விட மாட்டா, நிம்மதியாக யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேச விட மாட்டா. ஏன் ஒரு நல்ல துணியை போடலாம் கூட என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா சார். ஃபஸ்ட்டு குக்கிங்கில் ஆரம்பிக்கலான்னு தான் எல்லா கணவன் மாணவர்களுக்கும் குக்கிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இந்த குக்கரில் சோறு வடிக்கிறது தான். குக்கரில் சோறு வடிக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க் தலைவர். என் பொண்டாட்டி சொன்னான், இது பாரு உனக்கு சமையல்லாம் பெருசாக வராது, நான் சொல்கிறத மட்டும் செய்ய. இந்த குக்கர் நான் வந்து அடுப்பில் வச்சுறேன், ஒரு 8 விசில் வந்தோடனே ஷார்ப்பாக ஆஃப் பண்ணிடும், மறக்காத 8 விசிலுக்கு நீ ஷார்ப்பாக ஆஃப் பண்ணிடும் அப்படின்னா சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே குக்கர் பக்கத்துலேயே பார்த்துனுக்கிறேன். 1 2 3 நீனே இருக்கிறேன். கரெக்டாக 8 விசில் அடிச்சது தலைவரை. நானும் போய் ஆஃப் பண்ணிட்டேன். உடனே என் பொண்ணு பின்னாடி இருந்து எட்டி எடுக்கிறா, இடுப்பு மேலே ஒதுக்கிறா. என்ன காரியம் பண்ணிட்டேன் நீ? என்னம்மா ஆச்சு, ஏமா அடிக்கிற? தப்பு இல்லை, ஒரு கணவனை மனைவி அடிக்கிறது தப்பு இல்லையா? அடிக்க என்ன காரியம் பண்ணிட்டேன் நீ? குழந்தைக்கு நம்ம எல்லாத்தையும் சாப்பாடு வச்சு சாப்பாடு குழைச்சிட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற புரியலையே? 10 விசில் அடிச்சிச்சு நம்ம குக்கரில் அப்படின்னா. இல்லைம்மா 8 விசில் தான் அடிச்சது, நான் கரெக்டாக என்ன போய் சொல்லாத 10 விசில் அடிச்சது. எம்மா உங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், 8 விசில் நான் ஷார்ப்பாக ஆஃப் பண்ணிட்டேன். நான் போய் சொல்கிறேன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் இருக்கிற கேமராவில் ஃபோன் எடுத்து காட்டுற தலைவர். நான் குக்கர் பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிற ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோவில் 10 விசில் ஆச்சு, இது உண்மை தான், அது நான் மறந்துட்டு ஏதோ ஞாபகத்தில். பாத்தியா நீ என்கிட்ட போய் சொல்ல, கேமரா கிட்ட போய் சொல்ல முடியாது பாத்தியான்னு சொல்லிட்டு என் பக்கத்தே முதல் நின்று ஃபோட்டோ எடுத்துனுக்கு வீடியோ எடுத்துனுக்குது. அது வந்து ஆஃப் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நாட்கள் நடுவில் என் மனைவிக்கு ஒரு ஆசை, என் கணவனை எப்படியாவது ஒரு நல்ல ஹாபியில் இன்வால்வ் பண்ணணும். பொதுவாக இந்த ஹாபினா எதை தலைவர் நம்ம சொல்லுவோம்? இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லுவோம், காயின் கலெக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையை செய்யறது தான் ஹாபின்னு சொல்லி நம்ம பரம்பரையாக நம்ம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி என்ன நம்ம ஹாபி சொல்லி கொடுத்தா, 2 ஹாபி சொல்லி கொடுத்தா. ஃபர்ஸ்ட் ஹாபி என்ன தெரியுமா? பூ கட்டுதல். 2வது ஹாபி என்ன தெரியுமா தலைவரே? டெரஸ் கார்டனிங். இந்த பூ கட்டுதலில் நான் பட்ட பாடி எவனுக்குமே வரக்கூடாது தலைவரே. சத்தியமாக ஆம்பளையா போறதா கூட உள்ளே போயிடலாம், டம்மல் ஐயோ வெளியே வரமாட்டேன் சொல்லி பயந்துட்டு அம்மா வயிற்றுக்குள்ளே போயிடலான்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு. ஏமா நான் எங்கம்மா போய் பூ கட்ட போகிறேன்? ஆன்லைனில் கிளாஸ் இருக்குது, 15 நாளில் நீ ஃபாஸ்ட்டாக பூ கட்டுருவேன்னு சொல்லிட்டு 600 ரூபாய் தலைவரே. ஆன்லைனில் இதெல்லாமே சொல்லி தரேன். ஐயோ தலைவரே, எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்ப்பீங்க நீங்கள் வேற. ஐயோ ஸோ நானும் இந்த பூ கற்றுன தலைவரை. பூ கட்டிட்டு ஒரு 16வது நாள் எனக்கு சந்தோஷம். என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஹாபியில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பூ எடுத்து போய் காட்டினா அதுலேயும் குறை சொல்கிறான். என்ன பூ கட்டிக்கிற? கலக்க இருக்குது, நல்லா நெருக்கமாக கட்டணும். நான் வேணும் அடுத்த கிளாஸ் சேர்த்து விட்றேன், அதை நெருக்கமாக கட்டுறது கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் சேர்த்து விட்டா தலைவர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ என்னன்னா 15 நிமிஷத்தில் சூப்பரான சம்பங்கி மாலை நானே இப்போ கட்டி உங்கள் கழுத்தில் போட்டோம் தலைவர். அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் பாருங்க. கடைசியில் ஒரு 3 முழம் பூவுக்கு மாலை கட்டுறதுலேருந்து என் பொண்டாட்டி நான் இன்னொரு தொழில் இருக்கு. ஆமாம் ஐயோ அடுத்த கொரோனாவில் வேற தொழிலாம் கூட கற்றுக்க போகிறோம் பொழுது பயமாகுது இப்போவே. இந்த முக்கியமாக மனைவிமார்கள் வந்து எங்கே திரும்ப தலைவர் அழிஞ்சு போகிறது காரணமே அவங்களோட தோழின்னு ஒரு கேரக்டர் பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ ஒன்று உட்காந்தே இருக்கும். அது 24 மணி நேரம் அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ தெரியாது, நம்ம வீட்டு செவத்தில் காதை வச்சே ஃபுல் கண்டென்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்க, மா டெனிஷா உன் கை ராசிக்கு நீ விதை போட்டனா ஓன் வளரும், நீ போடுமா அப்படின்னு ஏற்றி விட்டு போயிட்டாங்க. என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டேன், அந்த மண் வாரி கொட்டுறது சாணியில் போடுறது எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன். வாடகை வீட்டில் உள்ள வேலை பண்ணுறது ஓனருக்கு இன்னொரு காண்டு, அது இன்னொரு பிரச்சனை. எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் விதை போடலான்னு கேட்கும்போது ஒரு கப்பு கத்திரி விதை எடுத்துகிட்டு வந்து என் பொண்டாட்டி கொடுத்து இந்த என் கையால் போடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டாங்க. 30 நாள் இருக்கும் தலைவர். செடி அவ்வளோ அழகாக வந்தது, அவ்வளோ தலை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கா ஒரே சந்தோஷம், பரவாயில்ல மாடி தோட்டத்தின் மூலம் நம்மளது காய்கறியை நம்மளே உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி நானும் இப்படிலாம் கை தட்டுனுக்கிறோம். அதில் ஒரு சின்ன டவுட் பாருங்க தலைவர், இந்த 30 நாளில் வளர்ந்த செடியில் ஒரு செடி கூட கத்திரிக்காய் செடி கிடையாது தலைவர். அவள் ஃப்ரெண்டு என்ன விதையை கொடுத்ததில்ல, கத்திரிக்காய் தவிர மிச்சம் எல்லாமே வந்துக்குது. மந்தக்காளி வந்துக்குது, உண்டக்காய் வந்துக்குது, வாழைத்தண்டுலாம் வந்துக்குது தலைவர் ஒரு செடியில் நெருக்கல. என்னடா அது டிஃப்ரெண்டாக இருக்குது பார்ப்ப நினச்சினேன். ஆடா பாய்வோம் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சு சுற்றிங்கிற எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லாக இருக்குது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டேன். அதோட விட்டேன். சரி ஓகே, ஒரு லாக்டவுனில் நமக்கு பரவாயில்ல, நமக்கு சொந்த காய்கறியை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பொதுவாக அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் பாசம் தானே தலைவரே. முக்கியமாக என் மனைவி சொல்கிறேன், இதனால அவங்கள வந்து நான் ஏன் இவ்வளோ டார்ச்சர் சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த ஒரு சின்ன சம்பவத்தோட முடிச்சிடறேன் பாருங்களேன். பொதுவாக நமக்கு ஏதாவது தீங்கு வந்தாலும் நம்ம நம்பி வந்தவனுக்கோ இல்லை கூட வரவனுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ஒரு ஆம்பளை. என்னப்பா கரெக்டாக நான் உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஒரு ஜனரஞ்சமான ஒரு பதிவாக தான். என் பொண்டாட்டிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தலைவர் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் வந்து ஏசிம்டமேட்டிக் கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போ என்ன பண்ணால் மூக்கில் வந்து அந்த இதெல்லாம் பட்ஸ்லாம் விட்டு பார்த்தாங்க. அப்போ மனைவிக்கு வந்து ஏசிம்டமேட்டிக் இருக்குது, நீங்கள் ஐசோலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை விட்டாங்க. அவள் வீட்டில் ஐசோலேட் ஆகும்போது எனக்கு இன்னும் பயம் ஆகி போச்சு. ஐயோ அவள் சும்மா இருக்கும்போதே சுலுக்கு எடுத்துருவாளே, இது இன்னும் டேஞ்சரானது நான் யோசிச்சுனே இருக்கிறேன். அவளுக்கு இன்னொரு விஷயம் மண்டையில் ஓடினே இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு என்னை எழுப்பி கேட்குறா, டேனி சொல்லுதாங்க
இல்லை எனக்கு இது மாதிரி ஏசிம்டமேட்டிக் சொல்கிறாங்களே ஏதாவது சீரியஸாக இல்லைம்மா சரி அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா ஒன்றும் இல்லை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி ஆகணும்னா இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெஸ்ட் பண்ணுன்ட்டு காலைல 6 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டா தலைவரை. எனக்கு டவுட்டு இவளுக்கு டெஸ்ட் பண்ணது ஏன் என்ன எழுப்புறா அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. 6 மணிக்கு இந்த நகராட்சியில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து என் மூக்கில் ஃபஸ்ட்டு விட்டாங்க தலைவரை. எனக்கு டவுட்டு எதுக்குமா என்ன டெஸ்ட் பண்ண வைக்கிற? இல்லை தங்கம் எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு வந்துச்சுன்னா தப்பு இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அதான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இதெல்லவா மனைவின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூக்கு காட்டினாங்க. நகராட்சியில் வந்து பார்த்தாங்க டெஸ்ட் பண்ணாங்க நாளைக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நகராட்சி டவுட்டாக இருக்குது நம்ம ஃபேமிலி டாக்டர் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 11 மணிக்கு வர வச்சிட்டா. அவர் இந்த மூக்கில் விட்டுட்டு தொண்டைக்குள்ளே இதெல்லாம் விட்டுட்டு செக் பண்ணிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேங்க ரிசல்ட்டுன்னு. அது பொறுக்காமல் 2 மணிக்கு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். யாருன்னா நம்ம இந்த பார்க்லாம் இருக்கும்ல வீட்டுக்கிட்ட பார்க்கில் வந்து இவங்க கார்பரேஷன் போட்டுருப்பாங்க அதில் என்னை கூட்டு போய் செக் பண்ணுறேன். கேம்பில் போய் செக் பண்ணுறான். இப்படி செக் பண்ணி தலைவரை நம்ப மாட்டீங்க கொரோனா தவிர முக்கால்வாசி வியாதி எனக்கு வந்து தலைவரை. ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து என் லைஃப் நடந்திருக்கு. முக்கியமாக லாக்டவுன் பீரியடில் இந்த சாட்சியங்கள் என்னை வந்து கேள்விப்பட்ட கதை நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா சென்செக்ஸில் எடுத்துன்னு வந்தார். ஊருக்கு அதிகே போவா தலைவா உள்ளூருக்கு அதிகம் வாங்க என் வீட்டில் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு டைம் கூட தரேன் எத்தனை மணிக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம் டைம் நான் தரேன் உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா எல்லார் கணவர்களும் லாக்டவுன் டைமில் மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் பிரச்சனை மாட்டி வாழ்ந்துனுக்குறோம். ஸோ தயவுசெய்து ஐயா நீங்கள் நல்ல தீர்ப்பை ஒன்று கொடுத்து இந்த மனைவிமார்கள் வந்து கனவுல தயவுசெய்து தப்பிக்க வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தம்பி டேனியல் தன்னுடைய சொந்த கதையை சோக கதையை அழகாக பந்தி வைத்திருக்கிறார். இவர் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பதுதான் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அதனால மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவர்களின் வரிசையில் டேனியல் முதலிடத்தில் இருக்கிறார். அடுத்து மனைவி சார்பில் பேசுவதற்கு தங்கை டோஷிலா வருகிறார். அரங்கத்தில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வணங்கும் தமிழாக வீற்றிருக்கும் எங்களது நடுவர் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். எதிரணியினருக்கும் எங்கள் அணியினருக்கும் வணக்கம். தலைப்பு லாக்டவுனில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கணவனா மனைவியா? பாவத்தை. ஏன்னா இந்த கேள்விக்கு பதிலை எழுதிட்டு தான் கேள்வியே எழுதணும். சில விஷயங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான். இதில் வந்து நம்ம விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டைரக்டாகவே சொல்லிடலாம் மனைவிமார்கள் அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் ஐயா, அஸ்வினி பேச ஆரம்பித்த போது அவங்க வந்து அவங்களோட அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் பற்றின அத்தனை இமேஜும் உடைச்சிட்டாங்க. இத்தனை நாள் வந்து அப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பொய்யா, ஐயோ இப்படிப்பட்ட ஆண்களை என் கண்ணில் ஏன் காட்டல ஆண்டவா, ஒரே கௌதம் வாசுதேவ் மேனன் படமா பார்த்து வளர்ந்த பொண்ணா இருக்கே, இந்த இயல்பான விஷயத்த காட்டு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ தவிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் உனக்கு கிடைக்கணும் நான் சின்சியரா வேண்டிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப அழகா ஒரு வீடு கட்டிக்கிட்டே வந்தாங்க. ஆனா அந்த வீட்டு மேல கடைசியா கல்லை போட்டு அவங்களே அந்த வீட்டை வந்து டோட்டலா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, டோட்டலா வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பெண்கள் நீங்க வீட்டில் இருக்கீங்க, உங்க இமேஜ் மாறவே இல்லை. ஆண்கள் வெளியில போறாங்க, அவங்களோட கெத்து போயிடுச்சு, அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு திமிரு போயிடுச்சு. அதாவது அந்த திமிருங்கிறது வந்து ஒரு செருக்கு, ஒரு ஞான செருக்கு. அந்த ஞான செருக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதாவது பெண்கள் வீட்டில் இருக்காங்கன்னு ஒரு ஒர்க்கிங் உமன் எப்படி ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் நீங்க மறந்து போனீங்க அப்படிங்கிறது எனக்கு என்னால் நம்பவே முடியல, அதை ஒத்துக்கவும் முடியல. எவ்வளவோ பெண்கள் வீட்டில் இருந்து எவ்வளவோ வேலைகளை பார்த்துக்கிட்டு, தன்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு, வீட்டையும் நிர்வகிச்சுக்கிட்டு, கணவனுக்கு கெத்தே போனாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு வேலை இல்லை பட் பரவாயில்ல நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மெதுவாக தன்னோட கவலைகளை டைரக்டாக சொல்லாமல் அப்பா கிட்ட இருந்து உதவி வாங்கி கொடுத்த மனைவிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவள் கணவனோட இமேஜ் விட்டு கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் தன்னோட ஒரு ஸ்பேஸை விட்டு கொடுக்கக்கூடாது, தன்னோட வேலையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு குடும்பத்தை பற்றி யோசிக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி அஸ்வினி சொன்னாங்க, அரசனா இருந்தவரை ஆண்டி ஆக்கி விட்டார்கள். உண்மைதாம்மா, 100% ஒத்துக்கிறேன். எப்படி வந்து இந்த ஒரு தாட் உனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதுவும் உனக்கு கல்யாணம் ஆகலை, எப்படி தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அரசனா இருந்தவர்கள் ஆண்டியாகத்தான் ஆகிவிட்டார்கள். ஏன்னா பசங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கும் போது கிங்கினி மிங்கினின்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுத்திட்டு இருந்தவர்கள் ஆண்கள். என்னங்க இப்படி சுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குன்னு எனக்கா தெரியும், நீ அதை பார்த்துக்க மாட்டியா, ஏன் கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இந்த ஆன்லைன் கிளாஸ்னால வந்த சண்டைகள் எக்கச்சக்கம் ஏராளம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, ஜீ தமிழ்ல சர்வைவர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. என்னன்னா நம்ம வந்து மக்களை
எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போய், அதாவது சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டில் விட்டுருவாங்க ஆப்பிரிக்காவில். அங்கே வந்து யானை, சிங்கம், புலி, காண்டாமிருகம், இன்னும் கொடிய விலங்குகள் எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னர் ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். ஏன்னா கொடிய வீட்டு விலங்குகளே சமாளிக்கிறவங்க நாங்கள். எங்களை தவிர வேற யாருனாலையும் வந்து இவங்களை சமாளிக்கவே முடியாது. அதனால எங்களெல்லாம் விலங்கு அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்கலாம். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு தான் சொல்லியிருக்காங்க. உமன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ நாங்கள் சமாளிக்கிற சிலர் அப்படி நடந்துக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட தினம் நாங்கள் மாரடிக்கிற மாதிரி தினம் சர்வைவ் பண்ணுறோம் இந்த வீட்டில் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. இன்னொன்றுங்க ஐயா, வீட்டில் இப்போது நிறைய விஷயம் வந்து ஆண்களை தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சொன்னால் தானே தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, சொன்னால் தானே தெரியும். வீட்டில் பொதுவாகவே வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத. அது என்ன அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லையா? உங்கள் அம்மா வந்து சம்பாதிக்கலையா? உங்கள் அம்மாவுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு டைம், இது எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கட்டுமே, அந்த சும்மா டைம் அவங்களோட டைம் அப்படிங்கிறத ஏன் யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லி பழகுங்க. இன்னொன்று, இந்த ஆன்லைன் கிளாஸில் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ஃபோனுக்கு தான் வரும். ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுமா, போய் உங்கள் அம்மா ஃபோனை வாங்கிக்கோ. ஏன் அந்த பொண்ணு யூடியூப் பார்க்கக்கூடாதா? என்னமோ யூடியூப் வந்து பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம் மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யூடியூப்பில் தாங்க இந்த லாக்டவுனில் நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. நிறைய மனைவி கணவன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கப்பிள் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே சந்தோஷமாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அன்பு, அடாடாடாடாடாடா இப்படிலாம் எங்கேயா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பொறாமையே வந்துருச்சு. பேசாமல் நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி வசனமெல்லாம் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னொன்று, இப்போ சமீபமாக சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் பகிர்றாங்க. தன்னோட கொரோனாலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பகிர்றாங்க. அதில் ஒரு பெண் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப மிக நெருக்கமான ஒரு தோழி ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, மருமகள், மனைவி, குழந்தைகளுக்கு அம்மா. அந்த பெண் வந்து ஒரு சில தொற்றுனால இறந்து போயிடுறாங்க. அந்த பெண் எழுதியிருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே அந்த குடும்பத்தை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு எப்போவுமே ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபோட்டோ போட்டுட்டு இருந்த அந்த பெண் இறந்து போனதுக்கப்புறம் அந்த கணவருக்கு நான் ஃபோன் பண்ணி, எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, அவங்கள நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறமா கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த கணவர் சொன்னது, பரவாயில்ல, நாங்கள் மீண்டுட்டோம், இருந்தாலும் அவங்களோட இடத்த நிரப்ப முடியாது. இப்போது வீடெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு, வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து ஒரு பணியாள் நாங்கள் நியமிச்சிருக்கோம். ஒரு குக் வராங்க, அம்மாவுக்கு வந்து ஒரு நர்ஸ் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ இப்போ இது எல்லாம் சார்ட்டட். ஆனால் ஒரு 30 வருட வாழ்க்கையில் தனக்குன்னு இருந்த அத்தனை விஷயங்களும் இழந்துட்டு, நண்பர்களை பார்க்காம, வேலைக்கு போகாமல், சுய சந்தோஷம் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அந்த இறந்து போன அந்த மனைவிக்கு எதுவுமே கிடைக்கல. அதாவது தனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்காம இறந்து போனாங்க. இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மறக்க முடியாத ஒன்றா இருந்தது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சதுங்க ஐயா. என்னதான் இவ்வளோ சொன்னாலுமே இவனுங்க இம்சை தாங்க முடியல, இவங்க இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் எனக்குமே அந்த எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு இணக்கம், ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு கணவர் ஒரு மனைவியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கணவருக்கு மட்டும் ஒரு டாக்டர் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாராம். நீ மட்டும் தனியாக போய் ரூமில் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு. அப்படிப்பட்ட மந்திரம் என்ன மந்திரம்னு மனைவிக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆசை. தனியாக போய் சொல்கிறாரு. ஆனால் ஒரு சேஞ்ச் தெரியுதே, தினமும் வந்து ஐ லவ் யூங்கிறாரு, பூங்கொத்து கொடுக்குறாரு, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாரு, சந்தோஷமாக இருக்கே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபீலிங். அப்போ அவங்க போய் ஒரு நாள் ஒட்டு கேட்குறாங்க, அப்படி என்ன கணவர் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது அந்த கணவர் சத்தம் போட்டு தனக்கு கேட்குற மாதிரி, இவள் என் மனைவி இல்லை, இவள் என் மனைவி இல்லை, இவள் என் மனைவி இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதாவது உன் ஒய்ஃபை நீ நினச்சி நீ அவளை பார்த்தினாதான் உனக்கு பிடிக்காது, இவன் என் பொண்டாட்டி இல்லை நினச்சிப்பாரு, உனக்கு நிச்சயமாக அவளை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். வெறும் மனைவிக்கு மட்டுமல்ல, நான் இந்த லாக்டவுனுக்கு பிறகு கணவன் மனைவி 2 பேருக்குமே சொல்வேன், 2 பேர் கூட இருந்தால் நிச்சயமாக நிறைய மனக்கசப்பு, சண்டை எல்லாம் வருங்க. நிறைய பண்ணியிருக்கோம், மாறி மாறி திட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஒரு ரீசெட், ஒரு ரிஃப்ரெஷ் மோட் கொடுங்க. என்ன பண்ணாலும் நான் சொல்கிற மாதிரி இவங்க இம்சை தாங்க முடியல, இவங்க இல்லாமலும் இருக்க முடியல. 2 பேருமே அந்த பழைய கணவனையும் அந்த பழைய மனைவி வேர்ஷனையும் மறந்துட்டு புதுசாக நிறைய திங்க் பண்ணி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப இணக்கமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் கடைசியாக சொல்கிறேன், திருந்துறதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். ஸோ அந்த திருந்திய ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்காக முடிவு அதே போல வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு நடுவர் ஐயா அவர்களிடம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.
பெண்கள் படுகிற வதையை அழகாக சித்தரித்தார். எல்லாவற்றையும் தாண்டி ஆண்கள் செய்கிற இம்சையை ரோஹிலா சொன்ன முறை ரொம்ப அற்புதமாக இருந்தது. வாதத்தினுடைய இறுதியில் விஜயதசமி பட்டிமன்றத்தில் விஜய் இல்லாமலா? நல்ல தொகுப்பாளர், நல்ல நடிகர், அதை தாண்டி வாழையடி வாழையென வந்த மரபில் வந்தவன் நான் அல்லவோ என்றான் வள்ளலார். அவனுடைய தாத்தா தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற சொற்பொழிவாளர் கோடம்பாக்கம் குமார், அவருடைய வாரிசு. அதனால அவன் சோடை போக மாட்டான், கதை கதையாய் சொல்ல போகிறான். காது கொடுத்து கேளுங்க. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். தாய்மொழியாம் தமிழ் மொழியை தாய் போலவே பார்த்துட்டு இருக்க எங்கள் நடுவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அவர் தமிழுக்கு எல்லாருமே பெரிய ஃபேனாக தான் இருப்பாங்க. மீதி நம்ம இருக்க நண்பர்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு கொடுத்தாங்க, லாக்டவுனில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கணவனா இல்லை மனைவியா. டாபிக் சொன்னதுக்கப்புறம் ஷோவோட ப்ரொடியூசர் நம்ம கால் பண்ணார், விஜய் தான் டாபிக், ஓகே நீங்கள் மனைவியா அப்படின்னு பேசணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், நீ இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினச்சின்னு இருக்கிறல்ல, என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐயோ இல்லை கேட்டார். இல்லைங்க அப்படி பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. எது கரெக்டாக இருக்கோ அங்கே மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த டாபிக்கு நான் எப்பயுமே பட்டிமன்றம் போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். ஏன்னா ஒரு நல்ல நாளில் நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நமக்கு தோன்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். ஸோ என்னென்னலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு வருவோம், ஒன்று எழுதிட்டு வருவோம். ஆனால் இதான் முதல் பட்டிமன்றம், சத்தியமாக சொல்கிறேன், எழுதிட்டு வந்தது கீழ்ச்சி போட்டுடலாம், இவங்க சொன்னதே போதும், நம்ம இன்னும் 3 ஷோ பண்ணலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அணியனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அன்பு தம்பி டூட் விக்கி. எனக்கு தம்பியோட கண்டென்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும், எதை பற்றி வேணால் பேசுவான் மச்சான், வேறு லெவல் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் இன்றைக்கி இந்த மொழி படத்தில் MS பாஸ்கர் இருப்பார்ல, CD ஸ்ட்ரக் ஆகி ஒரு 20 வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. வீட்டுக்கு போவோமா, வேலையெல்லாம் செஞ்சுட்டு, எங்கே இருக்கு என்னோட இஞ்சி டீ, எங்கே இருக்கு என்னோட பார்லி டீ, எங்கே இருக்கு என்னோட ஹைபிஸ்கஸ் டீ, உனக்கு பொண்டாட்டின்னு ஒன்று இன்னும் வரல வாழ்க்கையில், வந்ததுன்னா தெரியுதுல எந்த டீ வரும் எந்த டீ வராது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு நிறைய பாயிண்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுவார் டூட் விக்கி, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ நிறைய சர்வேலாம் சொன்ன, நேராக ஒரு டாஸ்மாக் பாருக்கு போயிட்டு, இங்கே பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் எவன்லாண்டா குடிக்க வந்துருக்கிறீங்கன்னு கேட்டால் 99% ஆண்கள் அங்கே கை தூக்குவாங்க. நடுவருக்கு அந்த பழக்கம் இல்லை, அது பிரச்சனை இல்லை, பட் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இது யார் எடுத்த சர்வே அப்படின்னா, டாஸ்மாகோ ராஜாராணி குமாக்கோன்னு ஒரு சர்வே கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி எடுத்த சர்வே படி இப்படி ஒரு ரிசல்ட் வந்துருக்குது. ஓகேவா, இந்த கம்பெனி ஒன்று சொல்லுங்க. டாஸ்மாகோ குமாக்கோ ராஜாராணிகோ மல்டிகா அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம சொல்றது தானே. நாளைக்கு டிஎன்பிசியில் எக்ஸாமில் கேட்டால் எழுதணும்ல, கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எதனால அங்கே போறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சைடு அண்ணனை பாராட்டினா தான் போதும், அண்ணன் நீங்கள் தான் வேற லெவல், அண்ணன் நீங்கள் கலக்குறீங்க ஜீ தமிழ், இப்படிலாம் சொன்னால் பிரியாணி வாங்கி கொடுப்பாருன்னு. ஏன்னா பிரியாணி என்ன கண்டிப்பாக எது வேணால் வாங்கி கொடுப்போம் உனக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாராட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை நடுவர் அவர்களே. போனதுலேருந்து திட்டி, இதை ஏன் அப்படி பண்ண, இதை ஏன் அப்படி பண்ணலை, இதை இப்படி பண்ணி தான் நல்லா இருக்குமே, இதை ஏன் நீ பண்ணன்னு கேட்டால், ஓ என்னையே கேள்வி வைக்கிறேன்னு வேற பிரச்சனை வருது. ஸோ எதுவுமே கேட்காம யாரா நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களேன், நல்லா இருக்கு கேட்க. ஒரு நல்ல எஃப்எம்ல நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தால் எப்படி இன்னும் 2 நிமிஷம் கேட்கணும்னு தோணுமோ, யார் பாராட்டினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் பாராட்டுறா, நல்லா இருக்கு இந்த ஃபீலிங், அந்த ஒரு மோடுக்கு போயிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ பாராட்டினா உனக்கு பிரியாணி இன்னும் ஈஸியாக வீடு கூட வாங்கி தருவேன் காசு வந்ததுனான்றேன். சரி இவங்க தான் எப்படி இருக்காரு, டூடை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்தால், ஐயோ ஹாசினி உங்களுக்கு எல்லாமே எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, போய் சொன்னா சாமி கண்ணை குத்துன்னு ஒன்று சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒன்றாவது உண்மை இருந்தால் சரி சூப்பர்ப்பா இந்த பாயிண்ட் நம்ம கைத்தட்டலாம் தோணும். சொல்றது எல்லாமே போய் நமக்கு அப்படியே ஷாக் ஆகினே வருது. டிவியில் ஒரு நியூஸ் ஓடுதான், ஃபோனில் ஒரு நியூஸ் ஓடுதான், அவர் 2 சேனல்லையும் பார்க்க போடுறான். உன்னை பார்க்கவே முடியலன்றதுனால தான் அவர் 3 சேனல் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நீ பண்ணுற லாக்டவுன் அட்டகாசங்கள் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நல்ல வாய்ஸ், நல்ல குணம், நல்ல மாடுலேஷன், கண்டென்ட் மட்டும் ஃபுல்லாக போய் அவங்க தான் டோஷிலா. அஸ்வினி, நீங்கள் சொன்ன இந்த மாதிரி பசங்கள்லாம் கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் தான் பார்க்க முடியுமா? நீங்கள் 3 பேரும் பேசின மாதிரி பொண்ணை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. நானும் ரொம்ப நாளாக தேடி தான் இருக்கோம், அந்த மாதிரி யாருமே நான் பார்த்ததில்லை. முதல்ல நடுவர்களே, இப்போ லாக்டவுன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று ஆச்சுனாலே அதுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு லாக்டவுன். லாக்டவுன் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போனால் போலீஸ் நம்மள என்ன கேட்கும், எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, வீட்டில் உன்னால் இருக்க முடியாதா, ஏன் இது போகணும்னு அவசியமா? இதே தான் கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஒய்ஃப் கேட்கும், ஏன் போகிற, எதுக்கு போகிற, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முன்னால் இருக்க முடியாதா? சரி போறிய என்னையும் கூட்டு போகிறதே உன்னை பற்றி பேசுறதுக்கு தான், உன்னையும் கூட கூட்டு போயிட்டு நான் என்ன பேசுவேன், எப்போவுமே உன் கூட தானம்மா இருக்கேன், ஏமா புரிஞ்சிக்க மாட்டேற,
வீக்கெண்டு என் கூட இரு. சரி ஓகே, இப்படியே ஒரு பையன் போயினே இருக்கு. நான் கல்யாணம் அப்படின்னு ஆனப்போ ஒரு பையன் கணவனாக மாறுறான். சரி, கணவனாக மாறினதுக்கப்புறம் என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட கனவுகள் குடும்ப சுமைகளாக மாறுது. கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருந்தவன் தன்னோட குடும்ப சுமையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு நினச்சவன் இப்போ சம்பாதிச்சா போதும்டா, குடும்பத்தை இப்படியாவது ஓட்டிடணும்டா அப்படின்ற பயத்தில் ஓடிட்டு இருக்கான். ஒரு சில பெண்கள் இப்படி ஓடிட்டு இருக்க ஆண்களை டியூட்டி ஓட்டின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஆண்களுக்கு ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெசேஜ், வேர் ஆர் யூ, அது ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து இருக்குமா, ஒரு டியூட்டி 8 மணிக்கே முடிச்சு, மணி 10 இல்லைம்மா ஓட்டி பண்ணேன், ஐ ஃபீல் லோன்லி, ஒரே மெசேஜ். வர்ற இவனுக்கு ஒன்றும் புரியாது, பதட்டம். வேலை தானே செஞ்சேன், ஃப்ரெண்ட்ஸோட கூட போலியே, ஐ ஃபீல் லோன்லின்னு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பார்த்தா, அம்மா நீ ரூம்லேயே இருந்தால் லோன்லியாக தான் இருக்கும், அந்த ரூம் விட்டு வெளியே வா, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருக்காங்க, எதிர் வீட்டு ஆண்டி இருக்காங்க, அவங்க யார்கிட்டயா பேசு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணால் உன்னை கல்யாணம் பண்ணேன், நான் உங்ககிட்ட தான் பேசணும். சரிம்மா அதை வந்துடுறம்மா சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வருவோம். ஓடி போனதுக்கப்புறம் ஏமா இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸை கூட பார்க்குறது இல்லையே, நீ ஃபோன் பண்ணால் ஓடி வந்துடுறேன், அன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் கட் பண்ணிட்டேனே, ஓ என் ஃப்ரெண்டு காலை நீ கட் பண்ணிட்டு என் கூட இருக்குன்றது ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி நான் உங்க கூட வாழணுமா, சரி சாரிம்மா, சாரி எதுக்கு சொல்கிறேன், சாரிக்கான அர்த்தத்தை புரிஞ்சு சொல்கிறியா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சண்டை போட்டுனே தான் லாஸ்ட்டாக வந்து கேட்டிருக்கான். அம்மா அது பாரு என்ன பண்ணேன், இப்போ 50,000 எனக்கு சம்பளம் வருது, இது மட்டும் போதுமா, இதை வச்சு குடும்பத்தை நடத்திடலாமா, 100% நடத்திடலாம், போதும் நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். சொன்னதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மால்டீவ்ஸ், அந்தமான், இங்கே எங்கேயாவது அவங்க ஹஸ்பண்டோட போயிட்டு வந்த ஃபோட்டோவை பார்த்தா உடனே நம்ம காட்டுறது, இங்கே பாருங்கள் அவங்க அந்தமான் போயிட்டு வந்திருக்காங்க, இங்கே பாருங்கள் ரீசெண்ட்லி மேரிட் மால்டீவ்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவன் என்ன சொல்லுவான், ஓட்டி பார்க்கவும் விட மாட்டுற, டியூட்டியும் சரியாக செய்ய விட மாட்டுற, மால்டீவ்ஸ்க்கும் போகணுன்ற, அவன் எங்கே தான்டா போகிறது, இது கேள்வி கேட்டாலும் வீட்டில் பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த குழப்பத்திலே அவன் வாழ்க்கை என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துருந்தா அப்போ தான் சார் கடவுள் வந்து அருள் கொடுக்குறாரு. மகனே நீ கவலைப்படாத, நாளையிலேருந்து லாக்டவுன் ஒன்று வரப்போகுது, அது வந்துருச்சுன்னா நீ வீட்டிலே இருக்கலாம், உன் பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹாப்பியாக வரான். சூப்பர், லாக்டவுன் ஒன்று போட்டாங்க, இதுக்கப்புறம் வெளியே போத்தாவில்ல, ஹோட்டலுக்கு கூட்டு போக வேணாம், படத்துக்கு கூட்டு போக வேணாம், ஸ்டோரி போட வேணாம், எவனா ஊருக்கு கூட்டு போனான்றதை பார்த்து பொறாமப்பட வேணாம், சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களே சொன்னீங்க யூடியூப்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் உண்மையிலே இவங்களாம் ஜாலியாக தான் இருக்காங்களோன்ற ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி எந்த விதமான குழப்பம் வராது, சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா லாக்டவுன் போட்ட ஃபஸ்ட்டு நாள் பாத்திரம் வளர்க்குறியா துணி துவைக்கிறியா, ரெண்டுமே இதுக்கு முன்னாடி நீ பண்ணதில்லை, அதனால் நீ என்னை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் நீ கேட்குற. நான் என்ன சொன்னேன், துணி தான் கஷ்டம்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறோமா அப்படின்னு. ஓ பாத்திரம் தான் கஷ்டம், நீ துணி ஈஸின்றனால அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரி டே 2 என்ன பண்ணேன், பாத்திரமா துணியா, பாத்திரம் தான் கஷ்டம், நான் ஸ்ட்ரைட்டாக பாத்திரத்துக்கு போயிடலாம்னா, பாத்திரம் கழுவுனா எதுக்கு பாத்திரம் கழுவுனீங்க, அதான் நேற்று உங்களுக்கு தோணல, சரி 3ஆவது நாள் 2த்தையும் பண்ணிட்டா, ஓ 2த்தையும் நீ பண்ணிட்டா உங்கள் அம்மாகிட்ட நான் கெட்டவன் பேர் வாங்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஆகி 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 என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பசங்க ஓடிட்டு இருக்க டைமில் டக்குன்னு என்ன பண்ணுவானுங்க, இந்த ஃபேமிலி குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் என்றைக்குமே ரிப்ளை பண்ணாத நம்ம அண்ணன் வந்து ஒரு மெசேஜ் போடுவான், 5 வகையான டிஷ் செஞ்சேன், இதை நான் தான் செஞ்சேன்னு ஃபோட்டோ போடுவான், பாருங்கள் அவர்லாம் எவ்வளோ செய்கிறார் நீங்கள் செய்யலை. இப்படி சண்டையை தேவையே இல்லாமல் போட்டு 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 நிம்மதின்றது ஒன்று போனதே இந்த லாக்டவுனில் தான் நடுவர் அவர்களே. ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரிலேஷன்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் ஒரு உறவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னுவாங்க, உண்மைதான். ஆனால் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னா சுகர் மாத்திரை மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன்றா எல்லாம் ஒரேடியாக இருங்கன்னு சொன்னால் சர்வைவர் ஷோ பார்க்குறீங்களா, அந்த ஷோவில் வர மாதிரி தான் வீடு இருக்கும், எப்போ பார்த்தாலும் டாஸ்க்கு சண்டைன்னு தான் போயிட்டுருக்கும். ஸோ கரெக்டான கேப் கொடுத்து நமக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தாலும் ஒரு இன்டர்வெல் இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மனைவி தான், நமக்கு பிடிச்சவங்க தான், எல்லாரும் இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம், பக்கத்துலேயே இருக்கணும், எப்பயுமே கூடவே இருக்கணும் அப்படின்னா கஷ்டம் அப்படின்றது இந்த லாக்டவுன் நமக்கு மறுபடியும் உணர்த்திருக்கு. அதுவும் பசங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை உணர்த்திருக்கு. பெண்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் எல்லாரும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான், நீங்கள் அப்படி பெருமையாக உங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கும் இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டதை விட இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பசங்க தன்னோட ஒய்ஃபை தன்னோட லைஃப் பார்ட்னரை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட காத்தாடி மாதிரிங்க பசங்க, அவங்கள ஜாலியாக பறக்க விட்டுறணும், அந்த லொட்டாய் உங்கள் கையில் தான் இருக்கும், கண்ட்ரோல் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, எங்கே இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. சிங்கம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம், சிங்கம்னா ஆண் தான் கிடையாது, பெண்ணிலையும் சிங்கம் இருக்குது, சிங்கம் மாதிரி வெளியே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அன்பு காட்டிங்கன்னா ஹச் டாக் மாதிரி உங்கள் பின்னாடியே வந்துடும். அவங்க எதிர்பார்க்கறதும் இந்த சின்ன ஒரு அன்பு தான். ஸோ இந்த லாக்டவுனில் பெண்களுக்கான ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்போலாம் சொல்லுவாங்க கல்லானாலும் கலவன், ஃபுல்லுன்ற பாரு, கல்லானாலும் கலவன் ஃபுல்லானாலும் புருஷன், இது அப்போ சொன்னது. கல்லில் அடி வாங்குறவன் தான் கணவன், லைஃப் ஃபுல்லாக அடி வாங்குறவன் தான் புருஷன். அப்படி இருக்கிறத கொஞ்சமாவது மாற்றினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பெண்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆண்களுக்கு ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினோன்னா தேவை கோனு, கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் லைஃபே கானு என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஜீ தமிழுக்கும் இந்த விஜயதசமியிலேருந்து கொரோனா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தாண்டி அடுத்தது லைஃபே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக 4-3-44 கலரில் இருக்குன்ற நம்பிக்கையோட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. விவாதம் முடிந்து விட்டது, தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பை எப்படி சொல்லுவது, திகைக்கிறேன், திண்டாடுகிறேன், தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தடுமாறுகிறேன்.
ஆகவே தீர்ப்பை அடுத்த விஜயதசமிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஏன்னா யார் பேச்சிலையும் என்னால் குறை காண முடியல. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியம் குறை காணக்கூடாது. கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் குறை காணாமல் இருப்பதுதான் குடும்பம். ஆனால் இங்கே 6 பேரும் நல்லா பேசினாங்க. இன்னைக்கு இந்த லாக்டவுன் என்பது ஒரு பல்கலைக்கழகம் கற்றுத்தராததை இந்த லாக்டவுன் மக்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு பிராக்டிக்கல் லைஃப், என்ன சிலுவை, எத்தனை சிரமம், எத்தனை பாடு, இனி எதிர்காலத்தில் என்ன வரும், எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடிப்படையை ஒரு நோய் தந்திருக்கிறது. அதுதான் இந்த லாக்டவுன். இதில் கணவன் அதிகம் பாதிக்கப்பட்டானா மனைவி அதிகம் பாதிக்கப்பட்டாளா என்பதை இன்னைக்கு இருக்கிற தலைப்பு. ஒரு எப்போதும் பாதிக்கப்படுகிறவர்கள் மனைவியாகத்தான் இருந்திருக்கிறாள். புராணத்திலையும் அவள் தான் பாதிக்கப்பட்டாள், வரலாற்றிலும் அவள் தான் பாதிக்கப்பட்டாள். இன்னைக்கு என்னாச்சுன்னா, சமையல் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா, ஆண்கள் சமைக்கக்கூடாதா? சமைக்கலாம். ஆண்கள் கும்பலுக்கு சமைக்கலாம், பெண்கள் மட்டும்தான் குடும்பத்துக்கு சமைக்க முடியும். ஆனால் பெண்களினுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்கள் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கிறார்கள். அதனால டோஷிலா சொன்னது மாதிரி ஒரு அன்பு தான் வேணும். ஒரு குடும்பத்தை கட்டி போடுவதும் ஒரு குடும்பத்தினுடைய இருப்பை உறுதி செய்வதும் அன்பு தான். இதில் இவன் ஒரு இர்ரெகுலராக தான் இருப்பான் ஆம்பளை. அதுக்காக தான் ஒரு பழமொழியே சொல்லிட்டான், குளத்தை கண்டா குளிப்பான், கோவிலை கண்டா கும்பிடுவான். இது இவனுக்குன்னு போட்டுக்கிட்டது. இது இவன் குளத்தை கண்டா குளிப்பான், கோவிலை கண்டா கும்பிடுவான். ஆனால் குடும்பத்திற்கு தலைமை தாங்குகிறவள் குளத்தை கண்டா குளிக்கவும் முடியாது, கோவிலை கண்டா கும்பிடவும் முடியாது. அவள் எப்பொழுதும் ஒரு சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறாள். படைக்கிற கடவுள் எப்போதும் பரிபாலிக்க வேண்டும் என்ற கடமை உணர்வோடு இருப்பதைப் போல என்னுடைய தலையில் ஒரு குடும்பம் இருக்கிறதுங்கிற பொறுப்பை இந்த சமூகம் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவள்தான் சுமந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே கணவன் ஆற்றுகிற கடமையிலே நான் குறை காணவில்லை. அவன் ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடிக்கொண்டும் தேடிக்கொண்டும் பெருங்கடலில் நீந்தி கொண்டும் இருக்கிற வாழ்க்கை தான் கணவனுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை அவனுக்கு வசமாக வேண்டும் என்றாலும் ஒரு மனைவியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. இதுதான் சத்தியம். ஆகவே பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம்னா ஒரு குடும்பம் கோவிலாக மாற வேண்டும். அது கணவன் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் வீட்டில் வைக்கிற ரசம் நல்லா இல்லைன்னா ரசாபாசம் ஆயிடும், கூட்டணியே முறிஞ்சிடும், அடுத்த தேர்தல் வந்துடும். அதனால மனமுறிவுக்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்திற்கு தலைமை தாங்கிறவருடைய சகிப்புத்தன்மை தான் இந்தியா என்கிற ஒரு நாட்டை இன்னும் இயக்கி கொண்டிருக்கிறது. பந்து அவள் மைதானத்தில் தான் இருக்கிறது. நமக்கு ஒரு நாகரிகம், நமக்கு ஒரு பண்பாடு, நமக்கு ஒரு வாழ்க்கை சாத்தியமாகி இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெண் தான் அந்த வலியை தாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதைத்தான் நான் புரிந்திருக்கிறேன். நாடும் அதுதான் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே லாக்டவுன் வாழ்க்கையில் அதிகம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானவள் கணவனா மனைவியா என்று கேட்டால் மனைவிதான் என்று தீர்ப்பு வழங்கி இந்த மகத்தான வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி கடைசி வரை இந்த பட்டிமன்றத்தை காத்திருந்து கேட்ட உங்கள் கால் மலரில் என்னுடைய கண் மலரை வைத்து இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது எப்போது வரும் என்ற கவலையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.